இந்த ஆண்டு மகாலய அமாவாசை எப்போது வருகிறது, திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடும் நாளாகும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். ஆனால் அதில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் ஏதாவது ஒன்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் தற்போது புரட்டாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசையே மகாலயபட்ச அமாவாசை எனப்படும். இந்த அமாவாசையானது மகாலயபட்சத்தின் நிறைவு நாளில் வரும். இந்த 2024ஆம் ஆண்டில் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று மகாலயபக்ஷ அமாவாசை வருகின்றது. அக்டோபர் 1 இரவு 10:35 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கும் நேரம். அக்டோபர் 3 மதியம் 12:34 மணிக்கு அமாவாசை திதி முடியும் நேரம். அக்டோபர் 2 காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்ட நேரமாகும். அக்டோபர் 2 பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகுகால நேரமாகும். அக்டோபர் 2 காலை 6:04 மணி முதல் 7:25 மணி வரை, அதேபோல காலை 9:05 மணி முதல் 11:55 மணி வரை தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் ஆகும். மகாலய அமாவாசை நாளில் விரதம் இருந்து சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியனுக்கு தண்ணீர் வழங்கிவிட்டு பிறகு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களால் நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அதுபோல காகத்திற்கு சாதம் வழங்கிவிட்டு பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும். மேலும் மாலை 6 மணிக்கு பிறகு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முன்னோர்களை மனதார வழிபட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இது தவிர முன்னோர்களின் ஆசி குடும்பத்தில் நிலைத்து நிற்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. விதியை மதியினால் வெல்ல நவக்கிரகங்கள் சொல்லிய திட்டம், நேர மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.